கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த புதன்கிழமை வேத பாட வகுப்பில் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவன் மகிமைக்காக 7 சபை காலங்கள் என்ற செய்தியில் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எபேசு சபை காலம் என்பதை பற்றி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே 7 சபை காலங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது சபை காலம் எபேசு சபையின் காலத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். எபேசு சபையின் காலம் 7 சபை காலங்களில் எபேசு சபையின் காலத்தை குறித்து நான் பார்ப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி ஆரம்பமாகிறதை நான் பார்க்கிறோம். முதலாவது சபை காலமானது எபேசு சபை. பத்முத்துவில் யோவான் நாடு கடத்தப்பட்டிருக்கிற சமயத்தில் கர்த்தர் தாமே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தோடு கூட அவர் தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். அவர் தன்னை முற்றிலுமாக வெளிப்படுத்தும் பொழுது, நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்று சொன்னார். அதனால் யோவான் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் எழுத ஆரம்பிக்கிறார். முதலாவது ஒரு சபை காலம் எபேசு சபை காலம். அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். 7 சபை காலங்கள் இருக்கிறது. ஆசியா மைனரில் என்ற பட்டணத்தில் அது காணப்படுகிறது. ஆகையால் 2வது சபைக்காலம் சேமனாவாகும். 3வது சபைக்காலம் பெருகுமுவாகும். 4வது தியத்திரா காலமாகும். 5வது சர்தை. 6வது பிலதெல்வியா. 7வது சபைக்காலம் லவோதிக்கியாக இருக்கிறது. இப்படி 7 சபை காலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சபை காலங்களிலும் ஜனங்களுடைய கிரியைகள் எவ்வாறு இருந்தது என்றும் அங்கு என்ன குறை இருந்தது என்றும் சொல்லி கர்த்தர் அதை என்ன செய்கிறார், கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் முதலாவது சபை காலமானது கிபி 53ஆம் ஆண்டு துவங்குகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
கிபி 33வது ஆண்டில் சிலுவையில் அறையப்பட்டார். அதன் பிற்பாடு சுமார் 20 ஆண்டுகள் கழித்து, ஏனென்றால் பவுல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் தமஸ்கு போகும் வழியில் கர்த்தர் சவுலை சந்தித்து அவனை பவுலாக மாற்றுகிறார். ஆகையால் அப்போஸ்தலர் காலத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தை அவரை ஆராதிக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆகையால் சுமார் 20 ஆண்டுகள் கழித்து கிபி 53வது ஆண்டில் எபேசு சபை காலமானது துவங்குகிறது. எபேசு என்ற ஒரு பட்டணம், எபேசு என்ற பட்டணத்தில் பவுல் சபையை ஏற்படுத்துகிறார். அதனால்தான் பவுல் எபேசியர்களது நிருபம் என்று நாம் பார்க்கிறோம். கிபி 66வது ஆண்டில் பவுல் சிரச்சேதம் செய்யப்படும் வரையிலும் சுமார் 22 ஆண்டு காலம் எபேசு சபையின் மேய்ப்பனாக இருந்து வந்தான். பவுல் தனது மிஷனரி யாத்திரையின் போது எபேசியில் சபையை நிறுவினார். எபேசி என்பது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்பொழுது இருக்கிறது போல் ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, செவன்த் பாப்டிஸ்ட்டு, அப்புறம் அது போன்ற காரியங்கள் எல்லாம் இல்லை. அந்த எந்தெந்த பட்டணத்தில் சபை ஆரம்பமானதோ அந்தந்த பட்டணத்தின் பெயரை சொல்லி தான் அந்த சபை அழைக்கப்பட்டது. அதனால் எபேசு என்ற ஒரு பட்டணத்தில் சபை ஆரம்பமானதுனால எபேசு சபை என்று அது சொல்லப்படுகிறது. ஆகையால் பவுல் தான் அந்த எபேசு சபையை நிறுவுகிறார். பவுலின் மரணத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தோம், பவுல் சுமார் 22 ஆண்டு காலம் எபேசு சபையில் மேய்ப்பனாக இருந்து வந்தான். அவன் தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தின் போது கடைசியாக அவனை என்ன செய்தாங்கன்னா சிரச்சேதம் செய்தார்கள். அவனை தலையை வெட்டி கொண்டார்கள். இரத்த சாட்சியாக அவன் மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, பவுலின் மரணத்துக்கு பிறகு பரிசுத்த யோவான் இந்த சபை காலத்தில் சில காலம் எபேசு சபையின் மேய்ப்பனாக இருந்து வந்தான் என்று கூறப்படுகிறது. எபேசு சபை காலம் கிபி 170ஆம் ஆண்டு வரையிலும் நீடித்தது. கிபி 53ஆம் ஆண்டு முதல் கிபி 170ஆம் ஆண்டு வரையிலும் அந்த காலம் நீடித்தது. அதன் பிறகு கிபி 53 முதல் கிபி 170 முடிய உள்ள எபேசு சபை காலத்திற்கு பிறகு கிபி 170 முதல் கிபி 312 முடிய நீடித்திருந்த சிமிர்னா சபை காலமானது ஏற்பட்டது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதர்கள், செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு பெருகமு சபை காலமானது கிபி 312 முதல் கிபி 606ஆம் ஆண்டு வரையிலும் நீடித்திருந்தது. அதைத் தொடர்ந்து தேத்திரா சபை காலமானது வருகிறது. அதனுடைய காலம் கிபி 606 முதல் துவங்கி கிபி 1520 ஆண்டு காலம் வரை நீடித்தது. அக்காலம்தான் இருண்ட காலங்கள் என அழைக்கப்படுகிறது. அந்த கிபி 606 கிபி 1520 வரைக்கும் ரோம சபையானது பல கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மனுஷனுடைய போதனைகள் எல்லாவற்றையும் சபைக்குள் கொண்டு வந்து சபை தீட்டுப்பட ஆரம்பித்தது. அது ஒரு இருண்ட காலமாக இருந்தது. ஆகையால் வேத வல்லுநர்கள் அது இருண்ட காலம் என்று அழைக்கிறார்கள். அக்காலம் இருண்ட காலங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக சர்தை சபை காலமானது கிபி 1520 துவங்கி கிபி 1750 வரை நீடித்தது. அதுதான் லூத்தரின் காலமாகும். அது மார்ட்டின் லூத்தருடைய அந்த ஒரு காலமாக வரும். கிபி 1750 முதற்கொண்டு அடுத்த சபை காலமாகிய பிலதெல்பியா சபை காலமானது வருகிறது. அதுவே வெஸ்லியின் காலமாகும். 1750க்கு பிற்பாடு தான் இன்றைய புராட்டஸ்டன்ட் சபை தோன்றினது, மெத்தடிஸ்ட் சபை தோன்றினது. ஆகையால் 1906 ஆண்டு வரைக்கிலும் நீடித்திருந்தது.
1906 லவோதிக்கேயா சபை காலமானது ஆரம்பித்தது. அது எப்பொழுது முடிவுறும் என்று நமக்கு தெரியாது. 1906 துவங்கி 100 வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் பிரணாம் 1977 சபை காலம் முடியலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் ஒரு உத்தேசமாக தான் அவர் சொன்னார். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக அல்ல. ஆனால் சில பேர் அதை பிடித்து கொண்டு ஒரு உபதேசமாக்கி விட்டார்கள். அவர் ஒரு உத்தேசமாக 1977 லவோதிக்கேயா சபையின் காலம் முடிவடையலாம் என்று சொன்னார். ஆனால் அது எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் வேத வாக்கியங்களின்படி இந்த சபைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூதன் உண்டு. பாருங்கள், தூதன் எண்ணப்பட்டவன், தூதன் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம்னா செய்தியாளன் என்ன அர்த்தம். எனக்கு அனைவருக்கு புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். செய்தியாளன் அல்லது செய்தியை கொண்டு வருபவன் என்பது அர்த்தமாகும். கடந்த 2 நாளைக்கு முன்பாக என்னுடைய மூத்த சகோதரியினுடைய மகன் காவல்துறையிலே பணியாற்றி 60,000க்கு மேலான சம்பளம் வாங்கினாலும் ஆண்டவராக இயேசுவினால் தொடப்பட்டு முழு நேர ஊழியத்திற்காக காவல்துறை வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேரமும் ஊழியத்தை செய்யும்படியாக அம்பாசமுத்திரத்தில் ஒரு சபை நடத்தி கொண்டு வருகிறார். 2 நாளைக்கு முன்னால் என்னை இங்கே வந்திருக்கும் பொழுது நான் அவனுக்கு விளக்கி கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்தானத்தை குறித்து சொன்னேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பட்டப்பெயர் அல்ல என்று சொல்லி சற்று புரிய ஆரம்பித்தது. அவருடைய மனைவியும் வந்திருந்தாள். வந்திருக்கும்போது 2 பேருக்கும் புரிந்தது. ஒரு சொல்லும்போது பாருங்கள், அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஏன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம திருவசனத்தை என்ன ஆகணும், சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மணி நேரத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சுவிசேஷம் சொல்லாத இருந்தால் நமக்கு ஐயோ. பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்கிறார். அதே மாதிரி நாமும் அப்படி தான். நாமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு 7 சபை காலங்கள் புஸ்தகத்தின் முகப்பு படங்களிலே பார்த்து அதையெல்லாம் எடுத்து கொடுத்து ஒவ்வொரு சபை காலத்திலும் பிரணாம எப்படி நீங்கள் 7ஆம் சபை கால தூதன் என்று சொல்லும் பொழுது முதல் சபை எவேசு, அதனுடைய தூதன் செய்தியாளன். தூதன் என்ற வார்த்தைக்கு மெசஞ்சர், செய்தியாளன். அதனால் அது பவுல், அப்புறம் இர்னேயஸ், அப்புறம் மார்ட்டின், கொலம்பா என்று விளக்கி கொடுத்து ஒரு புஸ்தகத்திலையும் கையில் கொடுத்துட்டு நல்ல ஜெபத்தோடு அதை வாசித்துப்பார் என்று கொடுத்து அனுப்புகிறேன். ஏனென்றால் நமக்கு ஒரு நேரம் முழு நேர ஊழியத்திற்கு வரணுன்னா கஷ்டம். அது காவல்துறையில் நிரந்தர பணி, கை நிறைய சம்பளம், நிறைய சலுகைகள் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருந்தும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை அப்படியே ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேர ஊழியத்தில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். எங்கள் குடும்பத்தில் அடுத்த ஒரு பாஸ்டரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த செய்தியில் வரும்போது நல்லாயிருக்கும். ஏற்கனவே என்னுடைய சகோதரியுடைய 2வது பையனுக்கு மருமகனுக்கு நான் ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். ஆனால் தொடர்ந்து அதில் முன்னேறி போகாமல் ஏஜி சபையோடு சேர்ந்து அவரும் ஊழியம் தான் செய்கிறாரு. அவரும் வேலைக்கு எதுவும் போகலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் ஏஜி சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார். ஆனால் கர்த்தர் முன்குறித்திருப்பாரானால் அவர்கள் நிச்சயம் கர்த்தர் இந்த செய்தியில் என்ன செய்வார், கொண்டு வருவார். யார் முன்குறிக்கப்பட்டிருப்பார், யார் படவில்லை என்று நமக்கு தெரியாது. அது கர்த்தருக்கு தான் தெரியாது. தம்மை விசுவாசிகள் இன்னாதென்றும் விசுவாசிக்கிறவர்கள் இன்னாரென்றும் அவர் அறிந்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை நாம் செய்யணும். சரி, இப்போ கவனிங்க. அதை செய்தியாளன் என்ற அர்த்தம், தூதன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், செய்தியா. அது மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். மல்கியா 2:7 காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும்
வேதத்தை அவன் வாயிலே தேடுவான். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். பாருங்கள், அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்படுகிறான். அப்படியாது தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறவர்கள் செய்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார். ஆகையால் 7 சபைகளுக்கும் 7 தூதர்கள் என்றால் 7 செய்தியாளர்கள் என்று பொருள்படும். அந்த 7 சபைகளுக்கும் 7 செய்தியாளர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவருடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்தன. அவர் கரத்தில் இருந்த 7 நட்சத்திரங்களும் அவருடைய சமூகத்தின் ஒளியை நாம் வாழும் இந்த காலத்தில் பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஒளியை அவர்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இரவில் நட்சத்திரங்கள் சூரியனின் ஒளியை பூமிக்கு பிரதிபலிக்கிறபடியால் இரவு வேளையில் அவ்வெளிச்சத்தில் நம்மால் நடக்கவும் அசைவாடவும் முடிகிறது. நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாமல் நாம் இருளிலே நடக்க முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வந்து சுவிசேஷ பிரசங்கித்த பொழுது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாமும் ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சத்தை, அதாவது என்ன வெளிச்சம்னா சுவிசேஷத்தின் ஒளி, அந்த சுவிசேஷத்தின் ஒளியை நாம் அடைந்து நாமும் அந்த வெளிச்சத்தில் நடந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்போ பாருங்கள், எபேசு சபையின் காலத்தில் சில நேரம் காப்பி பண்ணும்போது டபுள் காப்பி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிரச்சனைகள். பார்க்கலாம். எபேசு சபையினுடைய செய்தியாளன் யார் என்று நாம் பார்த்துருக்கிறோம். அவர் தான் பரிசுத்த பவுலாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது இப்போ தான் நாம் பார்க்குறோம், சபை காலங்களில் இந்த ஆசியா மைனர் உள்ள 3 விசேஷித்த பட்டணங்கள், அந்த பட்டணத்தில் காணப்படுகிற ஒன்று தான் ஆசியா அந்த எபேசு என்பதாக இருக்கிறது. சரி, கவனிக்கிறோம். இப்பொழுது அவர் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் நிற்க காண்கிறோம். அவருடைய கரத்தில் அவர் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 7 நட்சத்திரங்களை பற்றி வெளிப்படுத்தல் 1:20 ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அது 7 தூதர்கள். வேதத்தில் உள்ள இந்த வெளிப்பாட்டை அக்காலத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் இயேசு திரும்பி வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் விழிப்புடன் காத்திருப்பதால் அவர்களுக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கும், எனவே அது இன்னும் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. ஆகையால் இப்பொழுது கவனிங்கள், இங்கு இருக்கிறவர்களாகிய உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், அது கூட நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், நாற்பத்தி 4 பெந்தெகோஸ்தே என்னும் நாளில்தான் முதலாவது சபையானது தன் துவக்கத்தை உடையதாக இருக்கிறது. பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். அப்பொழுதுதான் சபை என்ன செய்தது? ஆரம்பமானது. அதன் பிற்பாடு சபை ஒழுங்குபடுத்துதல் என்பது, அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாள், அந்த 50வது நாளில் தான் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்தது. ஆனால் எபேசு சபை என்பது கிபி 53 ஆரம்பமாகிறது. காரணம், சபையை ஒழுங்குபடுத்துவது தான் எபேசு சபையினுடைய செய்தியாளனாகிய
பரிசுத்த பவுலாக இருக்கிறார். சரி, கவனிங்க. ஆகையால் பெந்தகோஸ்தையின் ஆசீர்வாதத்தோடு சபையானது பெந்தகோஸ்தை என்னும் நாளிலிருந்து துவங்கினது. அது இயேசு கிறிஸ்துவால் அவர்களுடைய கிரியைகளை அதே செய்தியுடனும் ஆசீர்வாதத்துடன் கடைசி நாளில் வரையிலும் தொடர்ந்து செல்ல குறிக்கப்பட்டது. சரி, முதலாவது சபை காலமானது எபேசு சபை, இரண்டாவது சபை காலம் ஸ்மிர்னா, மூன்றாவது சபை காலம் பெருகமோ, நான்காவது தியத்திரா, ஐந்தாவது சர்தை, ஆறாவது பிலதெல்பியா, ஏழாவது லவோதிக்கேயா என்று 7 சபைக்கும் 7 செய்தியாளர்கள் இருக்கார். இப்பொழுது முதலாவது சபை காலமானது ஏற்கனவே கிபி 53 துவங்கினது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்தை பற்றி சொல்கிறார். நமக்கு அது இப்பொழுது தேவையில்லை. சில நேரம் டபுள் 2 முறை என்ன செய்கிறதுன்னா இதாகிறது. சரி, வேத வாக்கியங்களின்படி இந்த சபைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூதன் செய்தியாளன் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அத்தூதர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் காலங்களில் அவர்களுக்குரிய ஸ்தானத்தையும் உத்தியோகத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்தந்த காலங்கள் வரும் பொழுது தேவன் அந்த தூதர்களை எழுப்பி உலகம் முழுவதும் செய்தியை கொண்டு போவதற்கு அவர் பயன்படுத்துகிறார். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே கவனிங்கள். முதல் சபையின் இந்த தூதனை பற்றி நாம் அறிவோம். ஆனால் ஏனைய சபைக்குரிய தூதர்கள் யார் யார் என்பதை பற்றி நாம் காணப்போது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இப்பொழுது கவனிங்க. பரிசுத்த பவுல் தான் எபேசு சபையின் செய்தியாளர். இப்போ பவுலை தேவன் எப்படி சந்திக்கிறார்? முதலாவது தமஸ்கு போகும் வழியிலே திடீரென்று அக்னி காணப்பட்டு இயேசு கிறிஸ்து அங்கிருந்து பேசுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே பவுல் சொல்கிறார், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன், பட்டணத்துக்குள்ளே போ என்று சொன்னார். பட்டணத்துக்குள்ளே அவன் சொன்னான். அனனியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் பேசி, இதோ வழியிலே நான் தரிசனமான அந்த சவுலுக்கு இடத்தில் சென்று அவன் பார்வையடையும்படிக்கும் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் அவனிடத்தில் செல் என்று சொல்ல, அப்பொழுது அனனியா அங்கு சென்று, சவுலே வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவனுக்காக கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் பார்வையடைகிறது. ஏன்னா அந்த ஒளியில் தேவனுடைய அக்கினியினால் அவனுடைய கண்கள் குருடாகி போனது. அந்த கண்கள் பார்வையடைந்து அவன் ஞானஸ்தானம் பெற்று உடனடியாக எதை பெற்றுக்கொண்டான்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் என்பது அனனியா கர்த்தர் அவனை கொண்டு போய்விட்டார். ஆகையால் எபேசு சபையினுடைய செய்தியாளனாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட கர்த்தருடைய கிருபையினால் பிரியமானவர்களே நாம் அதை பார்க்குறோம். எபேசு சபையினுடைய செய்தியாளனாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உடனடியாக அப்போஸ்தலர் இடத்துல போகாமல் வனாந்தரமான அரபு தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் அங்கே இருந்தார். 3.5 ஆண்டுகள் அங்கே இருந்தார். பாருங்கள், என்னுடைய மருமகன் சொன்னாங்க, 3.5 ஆண்டுகள் பவுல் போய் ஆண்டவர் இடத்துல கற்றுக்கொண்டார் இல்லையா, அதனால் பைபிள் காலேஜில் படிக்கிறது சரிதானே என்று ஒரு நல்ல கருத்தை சொன்னார். சரிதான். ஆனால் இயேசு சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகையால் பவுல் யாற்று போய் கற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொண்டாரே தவிர வேதாகம கல்லூரியிலே ஒரு சைக்காலஜி, தியாலஜி போன்ற காரியங்களை கற்றுக்கொள்ளலை. ஆகையால் தேவன் தம்முடைய வெளிப்பாட்டை அங்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவே கிறிஸ்து என்று அவன் வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தான்.
அது மாத்திரமல்ல, நாங்கள் பிரசங்கித்த எந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று கலாத்தியர் 1:8-9 2 முறை அதை சொல்லுகிறார். முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகிறேன். நாங்கள் பிரசங்கித்த எந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று அதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் எபேசு சபையினுடைய செய்தியாளனாக கர்த்தர் அவனை சந்தித்து அவனை அப்போஸ்தலன், அதாவது யூதாஸ் இழந்து போன அந்த அப்போஸ்தலனுடைய ஸ்தானத்தில் பவுலைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அப்போஸ்தலர்களோ சீட்டு போட்டார்கள். அந்த 2 பேரில் சீட்டு போடும் பொழுது அது மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அவன் அப்போஸ்தலனோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆனால் கர்த்தரோ யாரை தெரிந்து கொண்டார் என்றால் பரிசுத்த பவுலைத்தான் எபேசு சபையின் செய்தியாளனாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது நாம் கவனிக்கிறோம். எபேசு சபையின் செய்தியாளனாக பரிசுத்த பவுல் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் என்று அநேக காரியங்களை அவர் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்பொழுது கவனிங்கள் அருமையானவர்களே, பரிசுத்த பவுலுடைய அந்த வாழ்க்கையை இதை நம்ம பார்க்குறோம். அவர் கர்த்தருக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ நான் அடுத்த காரியத்தை பார்க்கலாம். சிக்கலான ஒரு சூழ்நிலை, 2 வேளை அது ஆயினால எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம். எபேசு சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இப்போ நம்ம ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாமா? சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று கண்டறிந்ததையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டார் என்று உன் பெயரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். சரி, இப்போ கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறைவிடு. இப்படி ஒவ்வொரு சபை காலத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அங்கே முதல்ல பாராட்டிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை அங்கே இருக்கிறதே பார்க்குறேன். பாருங்கள், முதலாம் சபையாக எபேசு சபையில் தேவனால் எதற்காக கடிந்து கொள்ளப்பட்டதென்றால் அவர்களிடம் அன்பில்லாத கிரியைகள் காணப்பட்டன. அதனால தான் ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பு இல்லை. இன்றைக்கு அதுதான் சபைகளிலே அன்பு என்றால் தேவன் என்று அர்த்தம். ஆகிய இன்றைக்கு அன்பில்லாதவர்களாக எபேசு சபையிலேயே அந்த குறை இருக்கிறது. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு என்ன உண்டு? அவர்களிடம் அன்பில்லாத கிரியைகள் காணப்பட்டனவே, அதனால் தான் அச்சபைக்கு அவர் அளிக்கும் பலன் ஜீவ விருட்சமாகும். ஆமென். கர்த்தருக்கு அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி சொல்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, அந்த கடிந்து கொள்ளுதல் என்ற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆகையால் இப்படியாக சபை சென்று சென்று கடைசியில் எங்கே வந்துடுது அப்படின்னா லவோதிக்கேய சபைக்கு வந்துடுது. லவோதிக்கேய சபையாகிய கடைசி சபை மிகவும் மோசமான நிலைக்கு போகிறது. முதல் சபையில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், முதல்ல பாராட்டுறாரு, அப்புறம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. அப்புறம் 2வது சபை, 3வது சபை, அப்படியே நீங்கள் வாசித்துட்டு வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க சபையானது பின்வாங்கி போய்கொண்டே இருந்து கடைசியில் லவோதிக்கேய சபை காலமானது வரும் பொழுது அது வெதுவெதுப்பான ஒரு சபை. நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அது மாத்திரமல்ல, நீ ஐஸ்வர்யம் உள்ளதாகவும் திரவிய சம்பன்னராகவும் ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லிக்கொண்டாலும் நிர்பாக்கியம் உள்ளவனாகவும் தரித்திரனாகவும் பரிதவிக்கப்படத்தக்கதாகவும் நிர்வாணியாகவும் இருக்கிறாய். ஆகையால் இக்காலத்தில் ஜெயம் கொள்கிறவனுக்கு கர்த்தரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு பலனை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு காலத்திலையும் நீங்கள் சபையானது அப்படியே குறைந்து வருகிறது பாருங்கள். ஆகையால் பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர் தாம் யார் என்பதை முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறார். 2வதாக எபேசு சபை காலம் எப்பொழுது ஆரம்பம்? எபேசு என்ற பட்டணத்திலே ஆசியாவில் உள்ள பெரிய 3 பட்டணங்கள் இருக்கிறது. ஆசியா கண்டத்திலே 3 பெரிய பட்டணங்கள். ஒன்று எருசலேமாக, கிறிஸ்தவ விசுவாசத்தின் 3வது பட்டணம் தான் என்னது அப்படின்னா அது எபேசு. முதலாவது எருசலேம், 2வது அந்தியோகியா, 3வது எபேஸ். இந்த 3 பட்டணங்கள் ஆசிய கண்டத்தில் பெரிய பட்டணங்களாகிறது. பெரிய அளவில் வாணிபம் மற்றும் வர்த்தகம் செழித்த ஒரு பட்டணமாக அது காணப்படும். அதன் அரசு ரோமானிய அரசு. அன்றைக்கு யாருடைய ஆட்சி இருந்தது? ரோம பேரரசின் ஆட்சி தான் அங்கே இருந்தது. அதில் பேசப்பட்ட மொழி கிரேக்கமாகும். யோவான், மரியாள், பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு ஆகிய இவர்கள் யாவரும் இங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இந்த எபேசு பட்டணத்தில் தான் யோவான், மரியாள், பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு ஆகிய இவர்கள் யாவரும் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பட்டணம்தான் இந்த எபேசு பட்டணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். எபேசு பட்டணம் அதன் அழகுக்கு பெயர் பெற்றதாகும். மிக அருமையான ஒரு பட்டணமாக, ஒரு அழகுக்கு பெயர் பெற்ற ஒரு பட்டணமாகிறது. எபேசுவிலே கிறிஸ்தவம் தழைத்திருந்த அந்த காலத்தில் யூதர்களும் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள். சொல்லப்போனால் எபேசு பட்டணம் பிரஜாதிகளின் பட்டணம். என கர்த்தர் பவுலை சந்திக்கும் பொழுது, நீ புறஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரங்கிறதுனால பவுல் ரோமர்களுக்கு மத்தியில், அந்த புறஜாதிகளுக்கு மத்தியில் அவர் போகிறார். அதனால் எபேசு பட்டணம் என்பது புறஜாதிகளின் பட்டணமாக இருந்தாலும் யூதர்களும் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள். எபேசில் கிறிஸ்தவமானது கிபி 53 55ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. 53ஆம் ஆண்டு என்று வைத்துக்கொள். பரிசுத்த பவுல் கிறிஸ்துவத்தை அங்கு நடுகிறார். அதன் பிறகு பரிசுத்த பவுல் எபேசில் 3 ஆண்டுகள் இருந்தான். எபேசில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் பவுலின் போதகமானது பெரிய செல்வாக்கை பெறும் அளவுக்கு தேவன் அவரை வல்லமையாக ஏற்று பயன்படுத்தினார். பவுல் எபேசு சபைக்கு என்ன நிருபம் எழுதுகிறான் என்பதை நாம் எபேசு புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். பவுலின் காலத்தில் எபேசில் உள்ள சபையானது மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. எபேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் போகவிடு, அல்லது தளர்த்து, அல்லது தளர்ந்தது, அல்லது பின்மாற்றம் அடைந்தது என்பதாக அர்த்தம். எபேசு என்ற வார்த்தைக்கு அதான். பின்மாற்றம் அடைந்த ஒரு சபை என்பது தேவனால் அழைக்கப்படுகிறது. காரணம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களுடைய பாடுகளையும் அவருடைய கிரியைகளையும் அவர்களுடைய பொறுமையும் குறித்து பிரதானமாக அறிக்கை சொல்லுகிறார். பாருங்கள், அந்த முதல் வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்கிறார்? எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், பாருங்க, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள், அதாவது அந்த காலத்திலே கள்ளப்போதகர்கள் வந்து விட்டார்கள். பாருங்கள், பரிசுத்த யோவான் பேதுரு சொல்கிறாரு ஒரு இடத்துல,
கிறிஸ்து வருகிறார் என்று அநேகர் விசுவாசிக்கிறீர்கள், அநேகர் தாமே இப்போதைக்கு வரமாட்டார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள், அதே போல் கள்ள அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்வதை நீ சோதித்து அறிந்து. பார்த்தீங்களா, இந்த கடைசி நாட்களில் எவ்வளவு தவறான வஞ்சகமான போதகம் வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? சோதித்து அறிய வேண்டும். பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையால் அவர்கள் ஆதி அன்பை விட்டு விட்டாங்க. பாராட்டுறாரு, புகழ்கிறாரு, என் நாமத்துக்காக நீ பிரயாசப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னார். ஆனால் என்ன அங்கே குறைஞ்சி போச்சு? ஆதியில் இருந்த அந்த அன்பு குறைந்து போச்சு. இப்படி ஒவ்வொரு சபை காலங்களையும் அதை சொல்கிறார். ஆகையால் அது கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்து ஒளியை மேலும் சுமந்து செல்லாதபடிக்கு இருந்தது. அந்த ஜீவிப்பதை குறித்து அவர்கள் பேரில் தேவன் கடிந்து கொள்கிறார். எபேசு சபையானது வஞ்சிக்கப்பட்டதொரு சபை அல்ல. ஏன்னா எபேசு சபையில் தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே பிதா என்று சொல்லுகிறார். ஆகையால் எபேசு சபையினுடைய 4:5 நீங்கள் வாசிக்கும் போது முற்றிலுமாக அந்த ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்பதை அவர் போதிக்கிறார். ஆனால் அது வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபையில் சற்று பின்மாற்றம் அடைந்த சபையாக அது காணப்படுகிறது. பிற்காலத்தில் எபேசு சபையானது வஞ்சிக்கப்பட்டது ஒரு சபையில் பரிபூர்ண அன்பில் நிலைத்திருக்காமல் இருப்பதை குறித்த விஷயத்தில் அது கொஞ்சம் வழுகி போனது. பரிபூர்ண அன்பில் இருக்கலை. ஏன்னா வேதவசனத்தில் நாம் பரிபூர்ண ஒரு அன்பு இருக்கணும்னா என்ன நடக்கும்? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று இயேசு சொன்னார். அப்போ பரிபூர்ண அன்பு இருந்தால் நாம் கற்பனைகளை என்ன செய்வோம்? கை கொள்ள ஆரம்பிச்சிடும், வார்த்தைகளை கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். ஒரு பரிபூர்ண அன்பு இல்லைன்னா நம்ம பரிபூர்ணமாக வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது போல ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு சில காரியங்களை நாம் விட்டு விடுவோம். ஆகையால் ஒரு வலிவி போனதாக அது காணப்பட்டது. எபேசு சபையின் கனிகளை பற்றிய ஒரு சுருக்க வரையில் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அது அன்பில் இல்லாமல் போனது, விசுவாசத்தை விட்டு வழிகு போகுதலுக்கு நடத்தப்படுதல். அதற்குரிய வாக்குத்தத்தங்கள் இச்சபையின் காலத்தில் தேவன் என்ன சொல்கிறார்னா, ஜெயங்கொள்ளுகிற பரிசுத்தருக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற விசுவாசத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். பாருங்கள், அங்கே என்ன சொல்லியிருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, பசிங்க சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற, தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஒரு நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில் இருக்க. பாருங்கள், இங்கே அழகானது ஒரு விஷயம் உள்ளது. ஜீவ விருட்சத்தை பற்றி ஆதியாமத்தில் 3 தடவைகளும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 3 தடவைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ விருட்சம் ஆதியாமத்தில் 3 முறை, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 3 முறை. ஏதேன் தோட்டத்தில் அது இருந்ததைத்தான் கிறிஸ்துவே அந்த மரமாக இருந்தார். மரம் என்றால் மனிதனை குறிக்கிறது. இயேசு ஒரு குருடனுடைய கண்களை திறந்த பொழுது நீ என்ன காண்கிறாய் என்று கேட்ட பொழுது, நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னான். அதனால் அது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த மனிதன் நீர்க்கால்களின் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அவருடைய கனியை தருகிற இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அப்போ மரம் என்பது ஒரு மனிதனை குறிக்கிறது. அடுத்து விருட்சம் என்றாலும் எதை குறிக்கிறது? தமிழில் விருட்சம் என்று சொன்னாலும் ஆங்கிலத்தில் ட்ரீ என்று சொல்லப்படுறது, அதுவும் மரத்தை தான் குறிக்கிறது. ஆகையால் அங்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்த காலத்தில் அங்கே என்ன இருந்தது? மரம், அதாவது ஜீவ விருட்சம் என்றால் இயேசு கிறிஸ்துவையும், மரண விருட்சம் என்பது பிசாசையும் சாத்தானையும் குறிக்கிறது. ஆகையால் நாம் சுயாதீனம் உள்ளவர்களாக எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வது நமக்கு சுயாதீனமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சில பேர் சொல்வார்கள், தேவன் ஏன் அவர்களை பாவம் செய்வதற்காக விட்டுவிட்டார்? தேவன் தான் அவர்களை நடத்தியிருந்தாரே, அவர் தானே சிருஷ்டித்தார், பாவம் செய்ய அவரை அனுமதிக்காமல் இருந்திருக்கலாமே என்று சில பேர் கேள்விகளை எழுப்புவார்கள். அது தேவனுடைய திட்டம்.
ஏனென்றால் எப்பொழுதுமே நமக்கு ஒரு வியாதி வருகிறது என்றால் தேவன் சுகமளிப்பவர் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அது காணப்படுகிறது. தேவனுடைய தன்மைகள் நிரூபிக்கப்படும்படி நமக்கு வியாதி வரலாம். அப்பொழுது நாம் அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். நமக்கு பலகீனம் வரலாம். அவர் அப்பொழுது சொல்வார், அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை சுமந்தார், நம் வியாதிகளை சுமந்தார். அதாவது உன்னுடைய பலவீனத்தில் என்ன செய்யும்? என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ நாம் பலவீனம் அடையும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம வியாதி அடையும் பொழுது தேவன் நம்மை சுகப்படுத்துகிறார். நாம் பாவியாக இருக்கும்போது தேவன் நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த பாவத்தில் விழுந்தால் தான் ரட்சிப்புன்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஆகையால் தேவனுடைய தன்மை வெளிப்படுவதற்காக ஒரு முறை இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவரே, இவன் இப்படி குருடனாக இருப்பது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்டா, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவருடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்குத்தான் இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இப்போ சில நேரத்தில் தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்கிறான். அதுதான் நீங்கள் நான் பார்க்குறோம். ஆகையால் ஆதியாமத்திலே அதை நாம் ஏதேன் தோட்டத்தில் அது இருந்ததைத்தான் கிறிஸ்துவை அம்மரணமாய் இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்து பரதீசில் உள்ளதை அது பரதீசில் உள்ளதை இப்பொழுது நாம் எபேசு சபை காலத்தை பற்றி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் நிருபமாக வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்து கொண்டு 7 பொன்குத்து உலகம் மலையில் உலாகிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்கள், இப்பொழுது அந்நேரத்தில் யோவான் அந்த தூதனாக இருந்தான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதும் போது யோவான் தான் அந்த தூதனாக இருந்தான். 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். 7 பொன் குத்துகளுக்கு மத்தியில் உலாகிறவர் யாருங்க? அது சர்வ வல்லமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஒரு குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் என்று கூறவில்லை, அவைகள் யாவற்றின் மத்தியிலும் அவர் உலாவுகிறார். ஆமென். அந்த சபைகள், அந்த தூதர்கள், அந்த குத்துவிளக்குகள் யாவற்றிலும் மத்தியில் அவர் என்ன செய்கிறார்? அவர் உலாவுகிறார் என்று அர்த்தம். அது எதை காட்டுகிறது என்றால், ஒவ்வொரு சபை காலத்திலும் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே காண்பிக்கிறது. அவர் ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் அவர் வருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். வலது கரத்தில் ஏந்து கொண்டிருந்தார். வலது கரம் என்றால் தன்னுடைய ஒரு வலது கரத்தில் அந்த 7 நட்சத்திரங்களை ஏந்து கொண்டிருந்தார் அல்ல. அதனுடைய அர்த்தம், வலது கரம் என்பது பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று. வலது பக்கத்தில் பிதா அந்த சிங்காசனத்தில் இருக்கார், குமாரன் பக்கத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருக்காருன்னு என்ன செய்வாங்க, சில பேர் அதை விளக்கி கொடுப்பாங்க. ஆனால் அது தவறான கருத்தாகும். வலது பாரிசம் என்ற வார்த்தைக்கு ரைட் ஹேண்ட் என்று சொல்வதை விட பாசம் என்ற போசம் BOSOM போசம் என்ற ஒரு வார்த்தை, அதாவது மத்தியில், சிங்காசனத்தில் மத்தியில் உலாவுகிறதாவது. அப்போ அந்த பாசம்ங்கிற வார்த்தை தான் வலது பக்கத்தில் இயேசு உட்கார்ந்துருக்காரு, சிங்காசனத்தில் பிதா உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லி 2 பெர்சனாக அல்லது 2 நபராக அவர்கள் வழக்கி கொடுப்பார்கள். அது தவறானது. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான். இப்போ வலதுகரம் என்பதற்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அதிகாரமும் வல்லமையும், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆகையால் இந்த வலதுகரம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னா, உதாரணமாக நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளிவரும் பொழுது அவன் அந்த வல்லமை, தேவன் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய பலத்த கரத்தினால் அவர்களை கொண்டு வந்தார்னு இருக்கும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கரத்தினால், சுமார் 20 லட்சம் பேர் எகிப்தை விட்டு வெளியே வரணும்னா பலத்த கரத்தை கொண்டு எப்படி அவர் கொண்டு வர முடியும்?
அப்போ இந்த இடத்துல கரம் என்பது எதை குறிக்கிறது? வல்லமையை குறிக்கிறது. நம்முடைய பலத்த வல்லமையின் மூலமாக பாருங்கள், அங்கு தேவனுடைய பார்வோன் பார்க்கிறான், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல் என்ற. அப்போ அது விரல் அல்ல, தேவனுடைய வல்லமை என்ற அர்த்தம். ஆகையால் கரம் என்பதும் விரல் என்பதும் எதை குறிக்கிறது? தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் இந்த கரம் என்பது, வலது கரம் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், அது அதிகாரமும் வல்லமையும் என்று அர்த்தமாகும். 7 சபை காலங்களுக்கும் உரிய 7 தூதர்களையும் தனது வலதுகரத்தில் எண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது அவர்களை தனக்கு கீழ் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமைக்கு கீழாக வைத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். கிறிஸ்துவானவர் தன்னை தன் ஜனங்களுக்கு, அது இருண்ட காலமானாலும் சரி, எல்லா காலங்களிலும் அறியப்படுத்தி கொண்டு இச்சபைகளின் காலங்களின் நடுவில் உலாவி. பாருங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 பொன்குத்து விளக்குகள் மத்தியில்னா எபேசு சபை காலம் முதற்கொண்டு லவதிக்கேயா சபை காலங்கள் வரை சுமார் 2000 ஆண்டுகளாக நடைபெறுகிற இந்த சபை காலங்களிலே ஒவ்வொரு காலத்திலேயும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆமாம், குத்துவிளக்கு மத்தியில்னு சொன்னால் அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அப்படின்னா கிட்டத்தட்ட பெந்தெகோஸ்தே நாள் முதற்கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் அவர் நம் மத்தியில் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக உலாவி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. கவனிங்க, அவர் நம்முடைய இந்த சபைகளின் காலங்களின் நடுவில் உலாவி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் சபை வெறும் சடங்காச்சார ரீதியில் ஆகி விழுந்து போய் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக வழி விலக சென்றனர். பாருங்கள், இன்றைக்கு அதுதான் எல்லாரும் இந்த காலத்துக்காக வழிபட்ட தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமை நாம் ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் தான் லவோதிக்கேயா சபையினுடைய செய்தியாளர். முதலாம் சபையின் செய்தியாளனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாக ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அதே போன்று தான் 7ஆம் சபையின் செய்தியாளன் ஒரு தீர்க்கதரிசியாக அங்கு காணப்படுகிறார். ஆகையால் இப்படியாக இருக்கும் பொழுது என்னென்னா, ஒவ்வொருவரும் சிலர் அப்படி சிலர் இப்படி என்ன செய்கிறாருன்னா விலகி போயிட்டாங்க. இப்போ நம்ம 2ஆம் சபையின் காலத்திலிருந்து பார்க்க போகிறோம். நிக்கலாய் மதஸ்தருடைய கிரிகள் எப்படி வந்தது சபையில், அந்த ஆதிக்கம் எப்படி சபையில் வந்தது என்று நாம் அடுத்த வாரம் இதை பார்ப்போம். ஆகையால் இப்படி அப்படியாக வார்த்தையை விட்டு விலகி சென்றதுனால தான் சபையில் குழப்பம், சபை தேவனுடைய கிரிகளை விட்டு விலகி சென்றது. உதாரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன்னா, ஆதியில் அப்போஸ்தலருடைய காலத்தில் கொடுத்த அந்த ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் அது காலப்போக்கில் குழந்தை ஞானஸ்நானமாக மாறி, தெளிப்பு ஞானஸ்நானமாக மாறி, அடுத்தது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பேரில் உள்ள ஞானஸ்நானமாக மாறி போனது. அவர்கள் வார்த்தையை விட்டு விலகி போய்விட்டார்கள். அதே போல் கடைசி கால தீர்க்கதரிசி செய்தியிலும் கூட தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை சொல்கிறார். ஜூனியர் சாக்சன் வயல்வெளியிலே ஒரு கூர்நுனி கோபுரத்தை பார்த்து அதன் உச்சியில் ஒரு கடப்பாரை எடுத்துக்கொண்டு அதன் உச்சி முகட்டை நீர் குத்தி அதை பெயர்த்தெடுத்த பொழுது அதில் வெள்ளை ஒரு ஸ்டோன் இருந்தது, வெண்மையான ஒரு கல் இருந்தது. அதில் ஒன்று எழுதப்படவில்லை. அப்பொழுது நீர் என்ன செய்தீர், அந்த கல்லை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், யாதொரு வியாக்கியானமும் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சொல்லிவிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் மேற்காக கொண்டு சென்று பின்பு அந்த 7 தூதர்களுடைய கூட்டத்தில் அவரை எடுத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி அவர் வந்து பின்பு அவர் அந்த 7 இடிமுழக்கங்களை பற்றி பேசுகிறார். அப்போ வெண்மையான அந்த குறிக்கல்ல என்ன ஒன்றுமே எழுதப்படவில்லை என்றால் அது 7 இடிமுழக்கங்கள். அது வேதாகமத்தில் எழுதப்படலை. 7 இடிமுழக்கங்கள் சொன்னவர்களை நீ என்ன செய்ய வேண்டாம், எழுதாமல் முத்திரை போடு. அதனால் அது எழுதப்படாத ஒரு ரகசியம். ஆனால் அந்த எழுதப்படாத ரகசியம் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியங்கள் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படும்.
அது வெளிப்படுத்தல் 10:6 அப்படின்னு சொல்லுது. ஆகையால் இந்த செய்தி அவர் சொல்கிறாரு, நான் திரும்பி வந்து அதற்கு சரியான விளக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாக அநேகர் இந்த பக்கமாகவும் அநேகர் அந்த பக்கமாகவும் ஆளுக்கு வித்தியாசமான போதகத்தை ஏற்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி தீர்க்கதரிசி செய்தியில் நிலைக்க முடியல. ஒரு கூட்டம் அதுக்கு இப்படித்தான் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு, இன்னொரு கூட்டம் அதுக்கு இப்படித்தான் விளக்கம்னு இந்த பக்கமாக போயிடுச்சு. ஆனால் ஒரு சிறு கூட்டம் மட்டுமே அந்த வெண்மையான கல்லை பார்த்து கொண்டு இருந்தது. ஏன்னா அவர்கள் என்ன அறிந்திருந்தார்கள்? வார்த்தை எப்பொழுதுமே யாரிடத்தில் வருகிறது? தீர்க்கதரிசியினிடத்தில் தான் வருகிறது என்று. தீர்க்கதரிசி வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். தீர்க்கதரிசி வந்து 7ஆம் சபையின் செய்தியாளன் வந்து அதை விளக்கி கொடுக்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கி இதுதான் இந்த கடைசி கால செய்தியில் பல விகற்பமான கள்ள உபதேசங்கள், மனித வியாக்கியானங்களை கொண்ட உபதேசங்கள் வருவதற்கு அதுதான் காரணமாக அமைந்து விட்டு. ஏன்னா அவர் அந்த தரிசனத்தில் சொல்கிறார், அதை பார்த்து கொண்டே இருங்கள் என்றது. சிலர் இப்படி ஒரு வியாக்கியானம், சிலர் இந்த பக்கமாக போயிட்டார், ஒரு சிலர் தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் தான் எங்கள் சபை என்னாச்சுன்னா அது வெறும் சடங்காச்சார ரீதியில் ஆகி விழுந்து போய் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக வழி விலகி சென்றார்கள். அது என்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் சிறு கூட்டம்தான் முழுமையாக வார்த்தையில் நிலை நிற்கும். கவனிங்க. ஆகையால் அந்த சிறு கூட்டமான உண்மையான சபையானது தொடர்ந்து நிலைத்து நின்றது. அதுதான் வார்த்தையில் நிலைத்து நிற்கிறது. இன்றைக்கு தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தியில் 7ஆம் சபையின் செய்தியாளுடைய அந்த வார்த்தையில், அந்த சத்தியத்தில், அந்த வெளிப்பாட்டில் நிலைத்து நிற்கிறது சிறு கூட்டம் தான். அந்த மற்ற கூட்டம் அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணி அங்கே போயிடும், இன்னொரு கூட்டம் இன்னொரு வியாக்கியானம் பண்ணி போயிடும் அப்படின்னு தீர்க்கதரிசி ஜூனியர் சாக்சன் கண்ட அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆச்சரியப்படுறதில்லை. எல்லாம் செய்தி தானே, தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தி தானே என்று சொன்னால் எல்லாரும் அந்த செய்தியில் நிலைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஏன்னா அவர் கொடுத்த அந்த தரிசனத்தில் இப்படித்தான் அவர்கள் சென்றார்கள். அது ஆதி சபையிலேயோ அங்கேயே நடந்தது. ஆமென். ஆகையால் அந்த சிறு கூட்டம் உண்மையான சபையானது தொடர்ந்து நிலைத்து நின்றது. கிறிஸ்துவும் அவர்களோடு இருந்து கிரியை செய்து தன் வார்த்தையை, வசனங்களை உறுதிப்படுத்தினார். ஆமென். அவ்வாறே எப்பொழுதும் இருந்து வந்தவர்கள். எப்பொழுதுமே ஒரு சிறு கூட்டம் தான் உண்மையாக இருக்கும், வேறு எல்லாமே வழி விலகு போயிடுவாங்க. அதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஆகையால் இன்று நமக்குள்ளதை நாம் எவ்வாறு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை மிக சுலபமாக நாம் கண்டுகொள்ளலாம். துவக்கத்தில் நீங்கள் யாவரும் இதை இவ்வளவு உயரத்தில் காண முடிகிறது என்று நான் நம்புகிறேன். சரி, கவனிங்க. அடுத்ததாக பெந்தகோசையாக ஆரம்பித்தது சபை தொடர்ந்து 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது மற்றும் 7வது சபை காலங்கள் வருகின்றன. அதை கவனமாக நாம் பார்ப்போமானால் முதல் சபையானது பெந்தகோஸ்தே நாளில் துவங்கியது. ஆமென். பெந்தகோஸ்தில் என்ன சம்பவித்தது? அதன் பிறகு சபையானது தொடர்ந்து போய்கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். அடுத்தடுத்து சபை காலங்களிலே படிப்படியாக அது மங்கலாகி கொண்டே வருகிறது. ஒரு நல்ல படத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எங்கே இருக்குன்னு தெரில, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். அது மன எடுத்து வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த இமேஜஸ் சரி, அதை நம்ம பார்க்கலாம். நான் எடுத்து வைக்கல. அந்த இமேஜஸை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் அது என்ன செய்யணும்னா தன்னுடைய ஒளியை இழந்துக்கிட்டே வருது. ஆமென். சரி, படிப்படியாக அது மங்கலாகி கொண்டே வந்து உண்மையான சபையானது புறப்பட்டு சென்று விடுகிறது. இப்பொழுது கிறிஸ்து சபையானது எவ்வளவு சிறியதாக இருப்பினும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுது, எங்கே 2 பேராவது அல்லது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன்.
பெரிய கூட்டம் சொல்ல சபை பாருங்கள். இந்த கூர் நூனி கோபுரத்தை பாருங்கள், கீழே எவ்வளோ அகலமாக இருக்கிறது. மேலே போக 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 என்ன ஆச்சு, குறுகி கொண்டே போகிறது. அதுதான் சபையும். சபையானது குறுகி குறுகி கொண்டு உண்மையான விசுவாசிகள் வெகு சிலர் தான் இருப்பார்கள். ஆமென். அதனால் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ ஒரு நடுவில் நினைச்சேன் இருக்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தையை மாற்ற போகிறதில்லை. ஏன்னா 7 சபை காலங்களிலும் அவர் தான் உலாவ வேண்டும். ஆமென். ஒவ்வொரு சபை காலங்களிலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நிரூபித்து கொண்டே வருகிறார். அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் எதன் பேரில் அவர்கள் கூடி வருகிறார்கள் என்றால், அது மெத்தடிஸ்ட் அல்லது பாப்டிஸ்ட் அல்லது பெந்தகோஸ்தே என்ற பெயரில் கூடி வருகையிலா இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வருகையில். எந்த நாமத்தில் கூடி வரணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவி பட்ட பெயரில் கூடி வரதல்ல. அது இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வரும் பொழுது அவர்கள் நடுவிலான் இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் முக்கியம். எங்கே 2 அல்லது 3 பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் கூடியீர்களோ அவர்கள் நடுவில் அவர் இருக்கிறதாக வாக்கு கொடுத்துருக்காங்க. அது எத்தனை சிறிய சபையாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 அல்லது 4, 2 அல்லது 3 பேர். அவரது சபையானது கடைசி நாட்களில் மிகவும் சிறிய கூட்டமாக ஆகிவிடும். பார்த்தீங்களா, உத்தமமாக பின்பற்றக்கூடியவர்கள். எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 20 லட்சம் பேர் எகிப்தை விட்டு புறப்பட்டு சொன்னாலும் கடைசியில் உத்தமமாக என்னை பின்பற்றின யோசுவாவும் காலேபும் தவிர ஒருவனும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ உத்தமமாக பின்பற்றுறதுக்கு இயேசுவை பின்பற்றலாம், ஆனால் உத்தமமாக பின்பற்றக்கூடியது ஒரு சிலர் தான். இன்றைக்கி அன்னையர் ஸ்தாபனங்களை பின்பற்றுகிறார். ஒருத்தர் ஆர்சியை பின்பற்றுகிறார், ஒருத்தர் சிஎஸ்ஐ பின்பற்றுகிறார், ஒருத்தர் மெத்தடிஸ்ட்டை பின்பற்றுகிறார், இன்னொருத்தர் பாப்டிஸ்ட்டை பின்பற்றுகிறார், ஒருவர் செவன்த் டேயை பின்பற்றுகிறார், இன்னொருத்தர் பெந்தகோஸ்தை பின்பற்றுகிறார். ஆனால் நாம் பின்பற்றுவதற்கு ஒன்று இருக்கிறது, அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. நம்ம வார்த்தையை தான் பின்பற்றணுமே தவிர எந்த ஸ்தாபனத்தையும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அப்படித்தான் கடைசி நாட்களில் மிகவும் சிறிய கூட்டமாக ஆகிவிடும். அது இன்னும் குறைந்து கொண்டே போகும். அல்லேலூயா. அது இன்னும் குறைந்து கொண்டே போகும். கர்த்தர் தனது கிரியை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஆகையால் அதுதான் காரியம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மாம்சமான எவருமே இருக்க மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே. பாருங்கள். ஆகையால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய காலம் முடிந்து அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில் இது சபையின் துவக்கம் என்று கண்டு மகத்தான தேவன் அவர்கள் நடுவில் அந்த மகத்தான அடையாளங்களோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதே அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் என்றும் இந்த கடைசி காலத்திலையும் அவர் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு பாடல் கூட நம்ம பாடுவோம். கட்சிக்கிற சிங்கமாய் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார்னு வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக பார்க்க. பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு பாதத்தை சமுத்திரத்து மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து கட்சிக்கிற சிங்கம் போல. ஆமென். இனி காலம் செல்லாது. ஆகியால் கர்ச்சிக்கிற சிங்கமாக இன்றைக்கு மணவாட்டியின் மத்தியில் அவர் என்ன செய்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். அது 1ஆம் சபையின் காலத்திலிருந்து ஒவ்வொரு சபை காலத்திலையும் அவர் தான் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகியால் இப்பொழுது ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ மணவாட்டிக்கு மத்தியில் தான் என்ன செய்கிறாரு, அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தான் பாடுவோம். கட்சிக்கிற சிங்கமாய் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா, கட்சிக்கிற சிங்கமாக இன்றைக்கி நம் மத்தியில் தான் உலாவிட்டு இருக்கிறார். அதை தான் அங்கு வார்த்தை சொல்கிறது. பாருங்கள், அதே மகத்தான அடையாளங்களோடு அவர் இப்பொழுதும் உலாவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சபை காலத்திலுமே அவர் உலாவுகிறபடியினால் அதே மகத்தான அடையாளங்கள் எல்லா காலங்களிலுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். யாரை அவர் ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய நாமத்தினால் கூடி வருகிற அவருடைய ஜனங்களையே ஆசீர்வதிக்கிறார். எந்த நாமத்தில்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வருகிற
நம்ம ஒரு பழைய பாடல் பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே. ஆமென். பாருங்க, அந்த இயேசுவின் நாமத்தில் கூடி வரும்போது அவர் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரையும் ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய நாமத்தினால் கூடி வருகிற அவருடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சபை காலத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு போகையில் இன்னும் அநேக காரியங்கள். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க. இந்த சபை முதல் சபை இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டிருந்தது. வாசிங்க, அதில் என்ன சொல்லியிருக்கணும் வாசிங்க. நம்ம ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கலாம். நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறபடினால் வாசிங்க, உன் கிரியைகளையும் வாசிங்க, உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். எதன் மூலமா? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்காக. இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்காக இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதையும். அல்லேலூயா. அதுதான் முதல் சபை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பெற்றிருந்தது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் ஞானஸ்நானம் பெற்றது. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து முன்னிலையாகிய பிதாவிய தெய்வனை ஸ்தோத்திரங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இப்போ எதை செய்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் செய்யணும். ஆகையால் இயேசுவின் நாமத்தை பெற்றிருந்தது. ஆமென். இரண்டாவது சபையும் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திறந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இயேசுவின் நாமம் இரண்டாவது சபையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பெற்றிருந்தது. அடுத்த மூன்றாவது சபையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பெற்றிருந்தது. நான்காவது சபை கூட என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை இழந்து விட்டது. பார்த்தீங்களா? 3 சபை காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அங்கே இருந்ததாம். நான்காவது சபையினுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை என்ன செய்தது? இழந்து விட்டது. அது என்ன? எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்தீரா. அதுதான் இருண்ட காலம். இருண்ட காலத்தின் போது அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பட்ட பெயரை கொண்டு வந்துட்டாங்க. கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் முதல்ல பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவோட நாமம் அங்கு கைவிடப்பட்டது. 3 சபை காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட நாமம் இருந்தது. 4வது சபை காலம் தியத்தீரா சபையின் காலம். இருண்ட காலத்தில் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை அகற்றிவிட்டார்கள். மரியாளை வாழ்க, அந்தோனியரை வாழ்க, செபஸ்தியாரை வாழ்க, அது எல்லா புனிதர்களையும் வழிபட ஆரம்பித்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட நாமம் அங்கே போய்விட்டது, அதை இழந்து போய்விட்டது. அது முக்கியமானது. இந்த 5வது சபை லூத்தரின் காலமாக வெளிவருகிறது. அது உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனாய் இருக்கிறாய். 5வது சபை காலத்தில் நீ உயிருள்ளவன் என்று சொன்னாலும் நீ யாராக இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறார் என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறான நிலைமை இந்த சபையின் காலத்தில் முடிவு 6வது சபையின் காலம் வரைக்கும் நீடித்தது. பாருங்க, 3 சபை காலம் வரை தான் இயேசு கிறிஸ்துவோட நாமம் இருந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை அவங்க அப்புறப்படுத்திட்டாங்க. இப்பொழுது எல்லா ஸ்தாபனங்களும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பட்ட பேரில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கறது. பெந்தகோஸ்தே சபையும் கூட இன்றைக்கி இருக்கிற பெந்தகோஸ்தே சபை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் அதுவும் என்ன தான் செய்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பட்ட பேரில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அவர்கள் எதை இழந்து விட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை இழந்து விட்டார்கள். 6வது சபை காலம், இந்த சபை காலத்திற்கும் 7வது சபையின் காலம் இடையில் திறந்த வாசல் வைக்கப்படுகிறது. அதுவே நாமத்தை சபைக்கு திரும்ப கொண்டு வருகிறது. வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இது சத்தியம்தான் என்பதை நாம் கவனித்து அறிய முடியும். அது அந்த காலங்களுக்கு இடையில் 1ஆம் வசனம், அவர் இங்கு என்ன செய்கிறார்? அவர்களை வாழ்த்துகிறார்.
எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்துகளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டுகிறது சொல்லுகிறதாவது, ஆமென். அவர் 2-3 வசனங்களில் அவரை புகழுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை, அதாவது கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள், மத்திய 24:24 இயேசு சொன்னார் இல்லையா, அதாவது கூடுமானால் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையங்களை செய்வார். இந்த கள்ள கிறிஸ்துகள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த கள்ள அப்போஸ்தலர்களை, அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள், ஆனாலும் நீ இதை சோதித்து கண்டுபிடித்தாயின்னு சொல்லலாம். எதை வைத்து நாம் சோதிக்க முடியும்? வார்த்தையை வைத்து தான் நாம் சோதிக்கணும். எந்த ஊழியக்காரன் சரியாக தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான் என்று கண்டுகொள்ள வேண்டுமானால் வார்த்தையின் அடிப்படையில் தான் அவளை சோதித்து பார்க்க வேண்டும். ஆகையால் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து அறிந்திருக்கிறேன். அதுதான் காரியம். இந்த கடைசி நாட்களில் வேதாகமத்தையும் சாட்சி ஆகமத்தையும் ஒருவன் கவனிக்காவிடில் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் கிடையாது. அப்போ நமக்கு இந்த செய்தி, இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி பைபிளோடு இணையணும். 7ஆம் சபையின் தூதனே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட செய்தி வேதாகமத்தோடு இணையலைன்னா நீங்கள் தூக்கி தூர போடுங்கிறார். அது எங்கே இணையணும்? வேதாகமத்தோடு இணையணும். இணையலைன்னா இந்த இங்கே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் முக்கியம். ஆகையால் 1ஆம் சபை காலத்திலே விசுவாச துரோகமானது ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்பதை பாருங்கள். அங்கே அது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் இயேசு தமது சாட்சியில் உரைத்தபடி வேத நெறிகளையும் வேத வார்த்தைகளையும் கடைபிடிக்க விரும்பின தெரிந்து கொள்ளப்பட்டதும் உண்மையானதுமான சபையானது ஏற்கனவே பிரிந்து போக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, வேதத்தோடு நாம் ஒன்றை கூட்டவோ ஒன்றை குறைக்கவோ முயற்சி செய்து உபதேசிக்கும் கள்ளப்போதர்கள் அப்பொழுது எழும்ப ஆரம்பித்தார்கள். அன்றைக்கே, ஏன்னா பைபிள் எழுதியிருக்கு. யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் நீ வேத வசனத்திலிருந்து, அப்போது வெளிப்படுத்தல் 22:18-19 நீ ஒரு வசனத்தை கூட்டக்கூடாது, ஒரு வசனத்தை நினைச்சக்கூடாது, குறைக்கக்கூடாது. ஆனால் 1ஆம் சபையின் காலத்திலே அந்த வேத புரட்டர்கள் அங்கே வந்து விட்டார். அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்படுகிறீர்கள். இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறாங்க. ஆகையால் அதை நாம் எச்சரிக்கப்பட்டும் கூட அவர்கள் வார்த்தையை கூட்டினார்கள், வார்த்தையை குறைத்தார்கள். ஆகையால் சபையானது என்ன செய்கிறது? அவர் இந்த வெளிப்பாட்டை சபைக்கு கொடுத்து இவ்வாறு கூறினார். இதிலிருந்து ஒன்றை எவன் எடுத்துப்படுகிறானோ அல்லது ஒன்றை கூட்டுகிறானோ இவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யப்படும்? எடுத்து போடப்படும். அப்படி செய்தால் நீ இழக்கப்பட்டு போவாய். வார்த்தையை விட்டு கூட்டக்கூடாது. தீர்க்கதரிசி செய்தியை கர்த்தர் உரைக்கிறதாவது என்றால் அப்படியே விசுவாசிக்கணும். அதுக்கு தவறான வியாக்கியானம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, பைபிள் என்ன சொல்லுகிறதோ, செய்தி என்ன சொல்லுகிறதோ அப்படியே நம்ம விசுவாசிக்கிறது தான் உத்தமமான ஒரு சிறு கூட்டம் மனவாட்டியாக இருப்பார்கள். ஆகையால் தேவனுடைய வார்த்தையில் நாம் புரட்டி விடக்கூடாது, நாம் கவனிக்கணும். கர்த்தர் அப்போஸ்தலர் காலத்தில் வேத புரட்டர்கள் கூட இருந்தார்கள்னு பைபிளில். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தருடைய நாமமே பாருங்கள். உனக்கு ஏற்பட்ட தீமைகளை பற்றியும் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றியும் பார்த்த பிறகு அவர்கள் பொய்யானவர்கள் என்பதை நீ கண்டுபிடித்தாய் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையால் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று இயேசு கூறினார் அல்லவா? அதே போல தான் அப்போஸ்தலர் காலத்திலே அந்த கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் ஏற்பட்டு அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாச்சு. கடைசியில் பவுல் அப்போஸ்தலனை அவர் என்ன செய்தார்கள்? அவர்கள் தலையை வெட்டி கொலை செய்தார்கள். அந்த துன்பம் இங்கே ஆரம்பமானது. அதற்கு பயந்து கொண்டு நீங்கள் வெறும் குளிர்ந்து போன நிலையில் ஆகிவிடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுது என்ன செய்யணுங்க? மகிழ்ந்து களி கூறுங்கள் என்பதாக வேதம் சொல்லும். முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் அவ்வாறே துன்பப்படுத்தினார்கள் என்று கூறினார். 10 சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், உங்களை
என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆனால் முதலாம் சபையின் காலத்திலேயே சபைகளுக்கு அந்த உபத்திரவம் ஆரம்பித்து விட்டதை நாம் காண்கிறோம். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறபடினால் உங்களை பரிகசித்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்கும். ஆமென். அவர் உங்களை சபித்தால் அதன் மூலம் அவர்கள் உங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்களையே கொண்டு வருகின்றனர். அல்லேலூயா. அவங்க சபிச்சாலும் சரி, நம்ம பரியாசம் பண்ணாலும் சரி, தூற்றினாலும் சரி, அது நமக்கு ஆசீர்வாதம் தான். ஏன்னா நாம் கர்த்தரால் ஆசிரியம். அக்காலத்தில் பிலேயாமுக்கு நேர்ந்தது போல் அவர்கள் போடும் சாபம் அவர்கள் மேலேயே திரும்பி விடுகிறது. நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பது நிமித்தம் அவர்கள் உங்களை பரிகசித்தால் அது அவர்கள் மேலேயே திரும்பிவிடும். உங்களையே தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏனெனில் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் நீங்கள் யாராக இருப்பீங்க? பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். சரி, அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளையிலும் உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறபடினா ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்தார்கள். அன்று 3 சபை காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருந்தது. அதன் பிற்பாடு அந்த ரோம சபை வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்புறப்படுத்தி பட்ட பெயர்களை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இன்று வரைக்கும், இன்றைய பெந்தகோஸ்தே சபை வரைக்கும் பட்ட பெயர்களை தான் பயன்படுத்தி வருகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆனால் தேவனோ, ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய நாமத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, அவனமாக இந்த கடைசி நாட்களில் மறுபடியும் உடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் நாங்கள் பட்ட பெயரில் ஞானஸ்நானம் பெறுவதை விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோட நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மனவாட்டிக்கு மறுபடியும் உடைய நாமத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எபேசு சபையினுடைய செய்தியாளனாக இருந்த அந்த பரிசுத்த பவுல் ஒரு தூதனாக இருந்தார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கடைசியில் ஆண்டவரே, அப்பொழுது சபையானது உபத்திரவத்துக்குள்ளாக சென்றதை நாம் காண்கள். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவே துதிக்கிறோம். நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு சாட்சியாக ஜீவிக்க, வார்த்தை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வேத பாட வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்தபடினால் நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கப் போகிற அருமையான சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கன மகிமை யாவற்றுமுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.